குட் மார்னிங். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து சாம அரிசி பொங்கல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. எல்லாத்துக்கும் ஆடி வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாமரிசி வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சரிசி வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இது நல்லா கழுவிட்டேன். நெக்ஸ்ட்டு 25 கிராம் வந்து சிறுபருப்பு போட்டுக்கோங்க. சக்கரை பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு அளவுக்கு வந்து 1/2 லிட்டர் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா அதை சாமரிசி 100 கிராம், பச்சரிசி 50 கிராம், இது வந்து சிறுபருப்பு 25 கிராம். ஸோ எல்லாம் சேர்த்து நான் 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வச்சுருங்க. இல்லைன்னா ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வச்சுக்கோங்க. இந்த சக்கரை பொங்கலுக்கு வந்து நம்ம இதெல்லாம் ஒரு 150 அரிசி இருக்கிறதுனால ஒரு 250 வெல்லம் போட்டால் போதும். இல்லை எக்ஸ்ட்ராவாக ஒரு 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொடிச்சிக்கலாம். நல்லா தட்டிட்டு மண் இல்லாமல் நீங்கள் காய்ச்சி வச்சுக்கிட்டாலும் ஓகே. நம்ம இதில் நிறைய மண் இருக்குது, ஸோ காய்ச்சி வச்சுக்க போகிறேன் நான். இது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை வந்து பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம். வெல்லம் இந்த அளவுக்கு காய்ச்சினா போதும். ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு குக்கரில். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நம்ம உருகி வச்சுருக்கோம்ல அந்த பாகை வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இழுத்துக்கோங்க பாகை. இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு 5 மினிட்ஸ் வைக்கலாம். நல்லா இந்த லம்ப் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஒரு 4 ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன். இது பொங்கலில் இப்போ தட்டிடலாம். நெக்ஸ்ட்டு இங்கே நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நெய்யில் வந்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் நீங்கள் எதுனாலும் போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும் தான் நெய் போடுறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் தட்டிடலாம். பொங்கலில் ஆடி முதல் வெள்ளி சாமி பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்த்தேன். எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளம் முடிஞ்சது. சூப்பரான சாமரிசி பொங்கல் ரெடி.